பொங்கலுக்கே வர வேண்டிய படம் அது. எந்த காரணங்களுக்காக அது ஸ்டாப் ஆச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, தலைவர் கடைசி படம் கூட. அதனால் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த மூமெண்ட். ஒரு படத்துக்கு நியாயம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த மக்களை தங்களுடைய படமாக அது கொண்டாடுறாங்க. அந்த அரசும் சரி, இந்த ஆட்சியும் சரி, இந்த கட்சியும் சரி, இந்த படமும் சரி, எல்லாமே தங்களுடையது, தங்கள் குடும்பத்தில் ஒருத்தனுடையது அப்படிங்கிறத அந்த ஒரு எண்ணத்தோட மக்கள் பார்க்க வந்திருக்காங்க. அதாவது தலைவருடைய கடைசி படம் என்னோட முதல் படம் வேணா சொல்லிக்கலாம். அதனால அந்த வாய்ப்பை வழங்கிய ஒரு முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் சும்மா கேஷுவலாக ஒரு தடவை கேட்டேன். அப்புறம் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு ஒரு 6 மாதம் கழித்து அதை கேட்டு ஞாபகம் வச்சு எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார். இது என்னென்னா 30 வருஷத்துக்கு மேலாக ஒரு உயிராக நேசித்த அந்த சினிமா, அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு, டெடிக்கேட்டடாக, சின்சியராக, டிசிப்ளினாக ஒர்க் பண்ணார். அந்த வெற்றிக்கு எல்லாரும் ஈஸியாக சொல்லிட முடியும். அவர் ஒரு நடிகர் தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் அந்த துறையில் அவர் நம்பர் 1 இருக்கிறதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு, அது அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய சின்சியரிட்டி, அதை யாரும் பார்க்குறதில்ல. அவர் ஷூட்டிங்கில் டைரக்டர்ஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அவர் டிசிப்ளின்டாக டைரக்டர்ஸ் ஆக்டர். ஒரு ஷூட்டிங் டைம்னா கரெக்டாக பங்க்சுவலாக அந்த மாதிரி அவருக்கு ஷூட்டிங் வரக்கூடிய ஒரு நடிகர். அதை டெடிக்கேட்டடாக நேசித்தார். அதை விட்டுட்டு ஒரே நேரத்தில் 2 வேலை செய்ய முடியாதுங்கிறனால அதை முழுக்க விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ சினிமாவில் எந்த அளவுக்கு டெடிகேஷனை காட்டினாரோ அதே அளவுக்கு இப்போ டெடிகேஷனை, சின்சியாரிட்டி இப்போ அரசியலில் காட்டிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். அது எங்களுக்கு ஸ்பெஷல் தான். எல்லாத்துக்கும் டைட்டில் தளபதி விஜய்னு வரத்துக்கு பதிலாக இப்போ முதலமைச்சர் விஜய் அப்படின்னு தான் வரும்னு நாங்களும் அவளுடன் எதிர்பார்க்குறோம். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், தலைவருக்கு அகென்ஸ்டாக யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி, யார் என்ன முயற்சி பண்ணி அவரை தடுக்க நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக அதை விட பல மடங்கு இன்னும் அதிக அளவில் ஒரு வீரியத்தோட, அதிக அளவு ஒரு மக்கள் அன்போடு தான் எப்பயுமே தலைவர் வெளியே வருவார். அதுதான் தலைவரோட வரலாறு. பார்த்தீங்கன்னா இது படத்துக்கு தடை இது புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் தடை வந்ததோ அவருக்கு இஸ் அ பிராண்ட் ஆஃப் விக்டிம். அவர் ஒவ்வொரு படத்துக்கும், தலைவா படத்துலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் தடை வந்தது. அதே மாதிரி தான் அரசியல் கட்சிக்கும் தடை இருந்தது. யாரெல்லாம் அவரை எதிர்த்து ஒரு தடை போட்டு அவரை தடுக்க முடியும்னு நினைச்சாங்களோ அவங்களாம் பரிதாபமாக தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க.